வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபிஸ் டெலிகசி. இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் மகாராஷ்டிரியன் சிவ்டா. டீப் ஃப்ரை பண்ணாத ஒரு மிக்சர், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அபிஸ் டெலிகசியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு நான் ஒரு பவுல் மெல்லிசான அவல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெல்லிசாக இருக்கும் இந்த அவல். இதை நீங்கள் பார்த்து வாங்கணும் கடையில். இந்த மாதிரி அவல் தான் நார்மலாக நமக்கு கடையில் கிடைக்கும். இது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும், மொத்தமான அவல். ஸோ இது எடுத்து செய்ய முடியாது. இந்த மாதிரி அவல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் பொரிய வச்சும் இந்த மிக்சர் செஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் நான் மக்கானா ஒரு சின்ன பவுலில் எடுத்திருக்கேன். மக்கானா தாமரை விதை. ஸோ இது நீங்கள் கடையில் மக்கானான்னு கேட்டிங்கனாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அண்ட் தென் நம்ம சட்னி கடலை, ரோஸ்டட் சன்னா தால். தென் இது தேங்காய். நீங்கள் கொப்பரை தேங்காயும் எடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். தென் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தென் இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் விட போகிறோம். ரொம்ப கம்மியாக தான் இந்த மிக்சர் செய்ய ஆயில் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான ஆயில் விட்டு செஞ்சாவே சீக்கிரம் குயிக்காக ரெடி ஆகிடும். நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு வேர்க்கடலை. இதை நல்லா எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், எண்ணெயை இழுக்கலை, எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம இதே மாதிரி எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் தென் இப்போ நம்ம வச்சுருக்கிற சட்னி கடலையும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது ரொம்ப குயிக்காக ஆகிடும். நம்ம ரோஸ்டட் சன்னா தால் அப்படிங்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே இது ரெடி ஆகிடும். இப்போ இதையும் எடுத்துடலாம். ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஹார்டாகிடும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வச்சுருக்கிற மக்கானா, இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ குழந்தைங்களுக்கு இது மட்டுமே கூட இந்த மாதிரி நல்லா நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி கொடுத்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா எண்ணெயும் சுத்தமாக உறிஞ்சிரும் இது போட்டு வறுக்கும் போது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, சட்னி கடலைலாம் வறுத்துட்டு இது போட்டு வறுக்கிறேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இது நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவு வறுத்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் தேங்காய், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கொப்பரை தேங்காய் போட்டிங்கன்னா சீக்கிரமே ரெடி ஆகிடும். இந்த தேங்காய் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தென் நம்ம கருவேப்பிலையே நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அபிஸ் டெலிகசியில் நெக்ஸ்ட் வீடியோவில் திவாலி ஸ்பெஷலில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ்லாம் வரும். தென் இப்போ கொஞ்சம் இருக்கிற ஆயிலில் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வச்சுருக்கிற இந்த மெல்லிசான போகாவை கடைசியில் போட்டு வறுக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் இருக்கும். அதில் அவ்வளோ எண்ணெயே போதும் இதுக்கு. ஸோ இந்த அவல் நல்லா மீடியமில் வச்சு வறுத்துட்டே இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாகும். பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி கையில் ஒடிச்சிங்கன்னா கிறிஸ்பியாகவும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைம் வரல இதை நல்லா வறுத்துட்டு, ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கட்டா மீட்டா மசாலா ஆட் பண்ண போகிறேன். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு சின்ன 1/2 டேபிள் ஸ்பூன் மேங்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் பிங்க்கு சால்ட்டு, இல்லை பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு சின்ன 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது அரைச்சி பொடி பண்ணி வச்ச சர்க்கரை, தென் நார்மல் மிளகா பொடி, தென் பெப்பர் பொடி, தென் கொஞ்சம் நார்மல் சால்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா நீங்கள் சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணிக்க தேவையில்லை.
இதில் பெப்பர், அதுக்கப்புறம் மேங்கோ பவுடர் புளிப்புக்கு, அண்ட் தென் ஸ்வீட்டுக்கு சர்க்கரை பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மிளகாப்பொடி, பெப்பர், நார்மல் உப்பு இது மட்டுமே மிக்ஸ் பண்ணி கூட இந்த மிக்சர் சாப்பிட்லாம். ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான குயிக்கான மகாராஷ்டிரியன் சிவ்டா ரெடி ஆகிடுச்சு. ஒரு டீ டைம் ஸ்நாக்காக நீங்கள் டீ போடுறதுக்குள்ளே இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. டீப் ஃப்ரை பண்ணி மிக்சர் வந்து 2 hours நீங்கள் செய்ய தேவையில்லை. குயிக்காக செஞ்சிடலாம். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் அபீஸ் டெலிகசியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.